Hello friends, welcome to Budget of Chennai. It's me Tinto. So guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சித்தால பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான பிரீமியமான அபார்ட்மெண்ட் டூர் பார்க்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். தாம்பரம் சரௌண்டிங்ல வீடு பார்க்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க. ஸோ தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 800 மீட்டர்லேயே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ தாம்பரம் சரௌண்டிங்கில் பார்க்குறதுல இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் 4 வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட். ஸோ இப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 3 BHK அப்பார்ட்மெண்ட் இருக்குது, மிச்சம் 3 வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 போர் செட்டப் பண்ணியிருக்காங்க, 2 போர் பண்ணியிருக்காங்க, ட்ரைனேஜ் இருக்குது, அதேமாதிரி சம்பு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட் ஆக்சஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, ஸ்டேர் கேஸும் இருக்குது, ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 BHK அப்பார்ட்மெண்ட். இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு. எல்லா சைட் ரூமுக்கும் ஆக்சஸ் இருக்குது இந்த ஹாலில். சென்டர் ஆஃப் த ஹால் இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இது. 2 BHK அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பால்கனி வரும். ஸோ விண்டோலாம் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே விண்டோ இருக்கும், நல்ல காத்தோட்டமாக நல்ல வெளிச்சமாக இருக்கும். இப்போ கூட வந்து பாருங்கள், நம்ம லைட்லாம் எதுவுமே போடல. இங்கே ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால்கனி வியூ. இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், எல்லாமே அப்பார்ட்மெண்ட் எல்லாமே நல்லா ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ இது வந்து பால்கனி. ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் செட்டப்பை வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம், ஒரு மினி பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கிச்சன் பார்ப்பாங்க. லேடிஸ்லாம் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இங்கே பாருங்க, கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து சிங்க் வச்சுருக்காங்க. கிச்சனோட ஏரியா இது. ஸோ கிச்சன்லேருந்து உங்களுக்கு ஒரு சஃபகேட்டாக இருக்கா, நீங்கள் ரிலாக்ஸாக காற்று வாங்கினா கூட கிச்சனுக்கு கூட பால்கனி இருக்குது. கிச்சன் பால்கனி பாருங்கள், இங்கே வெயிலே இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. சைட்லாம் பாருங்கள், மரம், மாங்காய் மரம் எல்லாம் வளர்ந்து போய் நல்லா சூப்பராக இருக்குது, சில்லிங்காக. ஸோ எஸ், இது கிச்சன் பார்த்தாச்சா. அப்படியே கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும். இந்த பெட்ரூம் இங்கே பாருங்க, ஃபுல் பெட்ரூம். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். அப்படியே இந்த பெட்ரூமோடு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு பால்கனியும் இருக்குது. சூப்பர் பால்கனி. இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குப்பா வெயிலுக்கு. இந்த பால்கனியோட இது கனெக்ட் கிடையாது, நடுவில் கிரில் இருக்குது. ஸோ அது ஒரு பால்கனி, இது ஒரு பால்கனி, வேறு லெவலாக இருக்குது. ஓகே, இது நியர்பை என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். 1-2 இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர் தான். அப்போனா வந்து உங்களுக்கு எவ்வளோ பீக்கான ஏரியான்றதை பாருங்கள். MCC காலேஜ் பக்கத்தில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெத்தஸ்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே KFC இருக்குது. ஒரு KFC ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு பீக்கான ஏரியாவில் மட்டும்தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீக்கான ஏரியா தான் இது. ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்லாம் இருக்குது, ஸ்லாம் ஜிம் இருக்குது. ஸோ இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் இருக்குது. ஸோ தாம்பரத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ரொம்ப ரொம்ப நியர்பை தான். ஸோ அவ்வளோ ஒரு மெயின் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னை வயலேட்டர் ஸ்கூலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மெயின் ஏரியா. இந்த MC பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இங்கே சுற்றி சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ப்ராஜெக்ட் கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகரந்தின், அப்புறம் வந்து மேடவாக்கம், தாம்பரம், கௌரிவாக்கம், வெங்கம்பாக்கம், ராஜகீழ்பாக்கம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இடத்துல வந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த நியர்பை லொக்கேஷன் உங்களுக்கு ப்ராஜெக்ட் செட் ஆகுமோ நீங்கள் அது கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க கைஸ்.
ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு மெயினில் தாம்பரம் ஏரியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் இடமா இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 பர் ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மற்ற டீட்டெயிலாம் கேட்கணுன்னா நீங்கள் வீடியோவில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ மெயின் ஏரியாவில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் இடமா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும், பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off. It's me, Jinto. Tata, bye-bye. See you and take care.